ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஸ்டூடெண்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 பார்த்து வந்துருங்க. ஸோ பார்ட் 2 நான் அதோட முடிச்சிருந்தேன்னா, ஜேகே உங்களை அப்படியே அந்த டேபிள் மேலே சாய்ச்சி பேக் வேர்டில் உங்களை வந்து ஹக் பண்ணியிருப்பாரு. ஓகேடா, அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் ஹார்ட் ஸ்டாண்ட் தான், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜேகே அப்படியே 2 கை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐசே லவ் எப்படிப்படுது காட்டினா தானே எனக்கு புரியும். காட்டுறேன். ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். என்ன வீடு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. எப்படி ஐசு விடுறது? ஹலோ, உனக்கு புரிய வேணாம், புரியணும்ல. லவ் எவ்வளோ டீப்னு எனக்கு புரியணும்ல, காட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லே கிஸ் பண்ணுறாரு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, அசிங்கமாக இருக்கு ஜேகே. நான் என்னம்மா நினச்சிருந்தேன், நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா ஜேகே? நான் ஒன்று ஒரு வேறு இடத்துல வச்சுருந்தேன்டா, ஆனால் நீ இப்படி பண்ணும்போது அசிங்கமாக இருக்கு ஜேகே, வீடு ஜேகே. ஸோ ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ நெக்கில் சாஞ்சிட்டே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. வேறு இடத்துல வச்சேன்னா ஸோ உங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. ஸோ கையை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாரு. ஜேகே வேறு இடத்துல வச்சேன்னா என்னடி சொல்ல வர? தம்பின்னு சொல்ல வரியா? ஜேகே பொறுமையாக கேளு ஜேகே, நான் என்ன பண்ணேன்டா உனக்கு? நல்லா தானே பார்த்துட்டேன். ஜேகே இப்படி பண்ணுறேன். அதாண்டி நானும் சொல்கிறேன், நல்லா தானே பார்த்துட்டேன். பாரு, குழந்த மாதிரி பார்த்துட்டல. எனக்கு வேர்த்துச்சுன்னா கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்தல. எனக்கு மூக்கில் ரத்தம் வந்தப்போ புடவை எடுத்து தொடச்சில்ல. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ ஏன்டி என்னை பிடிக்கல? ஏன் பிடிக்கல? பாரு ஐசு, யாருமே இல்லை ஏங்குன்னு எனக்கு நீ கிடைச்ச. இப்போ நீ விட்டு போகிறேன்னு ஒரு நிலமை வந்துச்சுன்னா அதில் முடியாதுடி. எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும், நீ என் கூட தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் நெக்க பிடிக்கிறாரு. ஜேகே ஜேகே விடு ஜேகே. ஸோ ஜேகே அப்படி டேர்ன் பண்ணி உங்களை கீழே பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஸோ அப்படி நீங்கள் பின்னாடி போகிறீங்க. சின்ன பையன் சொல்கிறீல்ல, பார்க்குறியா? உனக்கு சொன்னால் புரியாதுல்ல ஐசு, காட்டுறேன்டி. லவ் எப்படிப்பட்டதுன்னு காட்டுறேன். உனக்கு புரியலை ஐசு, எவ்வளோ ஆசையாக இருக்கேன் உனக்கு புரியல. எப்போ பார்த்தாலும் நீ தான் ஐசு. பாருடி, அவர் செஸ்ட்டை காட்டுறாரு. ஸோ உங்கள் பேர் தான் அப்படியே டேட்டூடாக இருக்குது. எப்போவுமே நீ தான் ஐசு மண்டையில் இருக்க. ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டுற? நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என் மனசில் ஆழமாக பஞ்சிருக்குடி. எனக்கு வேர்த்துச்சுன்னா கட்சி எடுத்து கொடுப்ப தெரியுமா? எடுக்கும் போது எங்கள் அம்மாவே பார்த்தேனேடி. தொச்சுக்கோ ஜேகேன்னு சொல்லுவேன். மனசெல்லாம் அப்படியே உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குண்டி. எனக்கு மூக்கில் ரத்தம் வந்தப்போ சேர் எடுத்து தொடச்சியே, இப்போ உங்கூடே இருந்தணும்னு தோணுச்சிடி. உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் என் லவ் புருளையாடி நீ கண்ணுலேயே என் லவ்வை காட்டுவேன். ஏன் ஐசு புரிஞ்சுக்க மாட்டுற? எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும், புரியாதாடி உனக்கு? அப்போ முடிவு பண்ணுண்டி, நீ எனக்கு வேணும்னு. இன்னும் முடிக்க எப்போ பார்த்தாலும் அவதான் நீ மைண்டு ஃபுல்லாக நீ மட்டும் தாண்டி இருக்க. ஒரு நிமிஷம் நீ இல்லைனா எனக்கு எவ்வளோ பைத்தியம் பிடிக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். பாரு ஐசு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்க ஐசு. நான் சொல்லவும் தெரில ஐசு, ஆனால் நீ மட்டும் தாண்டி எல்லாம். உன் கண்ணை பார்த்தாலே போதும்டி, எல்லாம் போயிடும். இதுவரை எனக்கு பிடிச்ச எதையும் நான் என்னை விட்டு போகட்டதில்லை. அதே மாதிரி தான் நீனும். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. என் உயிரை தாண்டி உன்னை தாண்டி பிடிக்கும். என் ட்ரக்கெல்லாம் எனக்கு எப்படியோ அப்படி தாண்டி நீ. பார்வையிலே செத்துருவேன்டினா. டாலே, நான் உனக்கு சாய்ஸ்லாம் தரவே கிடையாது. நீ என் கூட இருக்கணும், நான் இருக்கணும், அவ்வளோதான். நீ என் கூட மட்டும்தாண்டி இருக்கணும், வேறு அவன் கூட யாது இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆங்கிரியாக பார்க்குறாரு. ஸோ அப்படியே நீங்கள் பயந்துட்டே உட்காந்துருக்கீங்க. இல்லைடா, இல்லை எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டு போயிட்டீனா
உனக்கு லவ் புரியவேண்ணா காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெல்ட் ரிமூவ் பண்ணுறாரு. ஜேகே தயவு செஞ்சு என்ன விட்டு ஜேகே, நான் காலில் விழுறேன், கெஞ்சி கேட்குறேன் ஜேகே, என்ன சாவடிக்காத, தப்பு நட தப்பு தப்பு தான், தெரியாமல் வந்துட்டேன், தெரியாமல் உன்னை மாத்துறேன்னு சொல்லிட்டேன், எல்லாமே தப்பு தான் ஜேகே, என்னை விட்டு இங்கேருந்து ஓடி போயிடுறேன். ஆனால் சத்தியமா நான் உன்னை நம்பினேன் ஜேகே, நீ எனக்கு எவ்வளோ பெரிய லெசன் கற்று தட்ட தெரியுமா. ஸோ ஜேகே அப்படியே 2 கையை வச்சு அவர் ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கண்ணை மூடுறாரு. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. எப்படி சும்மா நம்பினேனா, நானும் உன்னை லவ் தானடி பண்ணுறேன், என்னோட அன்கண்டிஷனாக உனக்கு தெரிய மாட்டேதுல, எப்படி தெரியும், இப்போ தெரிய வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று தேடுறாரு. ஸோ சைடில் அந்த ட்ரக் பவுடர் கொஞ்சம் கிடக்கு, அதை எடுத்து ஜேகே அகைன் போட்டுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு. டாலே என்னை விட்டு போகக்கூடாதுடி, நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும், அதுக்காண்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜீப் ரிமூவ் பண்ணலான்னு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுகுறீங்க. ஏன் டாலா அழுகுறா, பாருடி புருஷன்டி, புருஷன்ட்ட போய் அழலாமா? அலே ஏதாவது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா விட்டு போக மாட்டேல்ல காட்டுறேன்டி, லவ் எப்படின்னு காட்டுறேன். ஜேகே ப்ளீஸ் ஜேகே. டாலுமா ஆண்டி தங்க அழுகுற பாரு, மாமா பாரு, ஏன் அழுகுற, அழகக்கூடாது, என் அழகு இல்லை, ஏன்டி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட்டு கழட்டி தூக்கி வீசுறாரு. ஸோ கரெக்டாக அந்த சைடு நிலா வரா. எங்கே மேம காணும், எங்கே தானே இருந்தாங்க, ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளாட்டி போயிட்டாங்களா, எங்கே போயிருப்பாங்க? மேம் என்ன நிலா, ஐஸ்வர்யா மேம் பார்த்தீங்களா? ஐஸ்வர்யா மேமா? ஆமாம், 3rd ஃப்ளோருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த டைமில் கிளாஸ்க்கு போனாங்களா? ஆமாம், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த டெஸ்ட் கிளாஸ்க்கு தான், அங்கே தான். அங்கேயா? அங்கே என்ன நேரத்தில்? தேங்க்யூ மேம். ஏன் போனாங்க, அங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த பில்டிங் தான் வந்துட்டுருக்கா. ஜேகே நான் காலில் விழுறேன் ஜேகே, என்ன வீடு ஜேகே. ஸோ அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே உங்களை லாக் பண்ணிவிட்டு, பாத்தியா உன் வேலை என்கிட்டே காட்டுறல ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லாக் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட் வச்சு அவர் பட்டன் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் ஹேண்டை பிடிச்சிடுறீங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, வேண்டாம், இதோட நிறுத்து, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல ஜேகே, என்னை விட்டுரு ஜேகே, நான் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன். ஏன் ஐஸ்மா ஃபேஸ் பாரு, இவர் ஃபேஸ் பாருடி ஜேகே ப்ளீஸ் ஜேகே. பாருடி என்ன ஆச்சு, புரியலையாடா உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல என் ஃபுல் லவ்வையும் காட்டுறேன்னு. ஜேகே நீ தப்பான பொருள் எடுத்து தப்பாக பண்ணிகிட்ருக்க ஜேகே, உனக்கு புரியாத ஜேகே, என்னை வீடு ஜேகே. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் 2 கையை பிடிச்சி லாக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டில் அவர் பட்டன் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஐசுமா உன்னோட கையே மாதுண்டு தாண்டி, நீ என்ன பெரிய ஆள் நினச்சிட்ருக்கியா? இப்போ பாரு, என்னோட ஒரு கைக்கே உன் கையெல்லாம் அடங்கிருச்சு பாரு ஐசுமா. நான் யாருன்னு காட்டினேன்னா நீ வலிக்கு வந்துடுவேடி, லவ் எவ்வளோ டீப்னு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே கீழே குனிஞ்சு உங்கள் ஐஸ் தான் பார்த்துட்ருக்காரு. டால் என்ன பாரு ஜேகே, டால் என்ன பாருண்ணா ஜேகே வீடு ஜேகே. பாருங்கிறல்லடி, பாரு கண்ணை பாருடி முடியல ஜேகே, என்னை விட்டு ஜேகே. பார்க்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக அவங்க சீக்ஸை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ் அவ்வளோ ஹார்டாக போகுது, உங்களால் முடியல. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், ஜேகே ஐஸ் ஃபுல்லாக லவ்.
அந்த கிஸ்லேயே எவ்வளோ அப்ஜெக்ஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. பட் உங்களுக்கு பெயினாக தான் புரியுது. ஸோ அப்படியே கிஸ்ஸை ப்ரோக் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸ் ஃபுல்லாக ப்ளட்டு. புரியுதாடி? லவ் எவ்வளோ டீப்னு உனக்கு புரியுதா? இது மேலே நான் என்னடி பண்ணும்? உனக்காண்டி என்ன வேணா பண்ண வயசு. நீ கூட இருப்பேன்னா உனக்கு என்ன வேணா பண்ண வயசு. என்ன வீட்டுக்கு என்ன சொல்லி அடங்க மாட்டிலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் இருக்கிற சாரியை அப்படியே கழட்டுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் கிராஸாக கை வச்சுட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே வீடு ஜேகே. ஸோ ஜேகே அந்த சாரீ எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு வயசு ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் தாண்டி என்னை எப்போவுமே அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு நிற்கும் போது ஸோ கரெக்டாக நிலா வரா. இந்த ரூம்லேயே இருக்க போகிறாங்க, எங்கே மேம் வந்தாங்க? ஸோ கரெக்டாக நீ கத்தி அழுவுற சவுண்டு கேட்குது. ஸோ நிலா அப்படியே பயந்துட்டு சடனாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. மேம் என்னாச்சு? ப்ளவுஸும் ஒரு ஸ்கெட்டும் போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் சாரீ ஜேகே கையில் இருக்குது. ஸோ ஜேகே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் நின்று பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. மேம் மேம் என்னாச்சு? நிலா நிலா காப்பாந்து நிலா மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உங்ககிட்ட வந்த உடனே ஸோ ஜேகே அப்படியே அவர் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஏய் யாரு நீ? ஸோ நிலா அப்படியே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அண்ணா வேண்டாண்ணா தப்புண்ணா விட்டுண்ணா மேம் பாவம். யாரு நீ? வெளியே போடி. அண்ணா சொல்கிறது கேளுண்ணா. வெளியே போன்னு சொன்னேன்டி, வெளியே போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பெல்ட் எடுக்கிறான். வெளியே போகலை டாலை விட்டு நீ வெளியே போடி. ஸோ நிலா அப்படியே ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறா. ஸோ அந்த சைட் டயாங்கு போச்சு போச்சு எல்லாம் போச்சுடா. நான் அன்றைக்கி விளாட்டுக்கு சொன்னேன் மச்சான், அவன் சீரியஸ் எடுத்துகிட்டு போய் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு போகிறான் மச்சான். டேய் ட்ரக் எடுக்கலைனா மட்டும் அவனோ சொன்னான் சரிம்மா போயிட்டு வந்துட்டுவானா. டேய் மச்சான் அவன் ஏற்றுவே மாட்டான்டா. டேய் நீனு நானும் நீ ஊண்டு தாண்டா எடுத்தோம், அவன் 2 பாக்கெட்ரா மச்சான். புரியுதா இல்லையாடா? முன்ன பின்ன யூஸ் பண்ணாத மாதிரி பேசாதடா மயிரே. தெரியும்டா பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? டே போய் இப்போ மேம்க்கு ஏதாச்சும் என்ன பண்ணுவேன்? அவள் டால் தானேடா. டே மச்சான் அப்படி கேர் எல்லாம் பேசாத மச்சான். மேமுக்கு இன்னும் இவன் லவ் பண்ணுறானே தெரியாது மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் யோசிக்கிறாரு. ஸோ அப்படியே சிகரெட் கீழே போட்டு டே நான் அதை யோசிக்கவே இப்போ தான் நல்லா உனக்கு அறிவு வேலை செய்தா? அதுதாண்டா அடித்து சொன்னேன் அவனை போகக்கூடாதுன்னு ஏற்றி வேற விட்டில நீ. இப்போ பாரு இப்போ என்ன பண்ண போகிற? அவன் போய் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில. நேரம் என்ன நினச்சதும் தெரில, எங்கே இருக்கானும் தெரில. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். வீட்டில் போய் பார்த்துட்டேன், கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்த்துட்டேன். எங்கே போய் மேம் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில மச்சான். பயமாக இருக்குடா. அவன் லவ் பண்ணுறான்னு தெரியும் மச்சான், ஆனால் ட்ரக் எடுத்தான் பைத்தியம் மச்சான். ஏன்டா அப்படி பண்ண? முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு தாண்டா அவன் ட்ரக் எடுக்கும்போது நான் குழந்த மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருப்பேன். நானே வாயை விட்டு மாட்டிக்கிட்டேன் மச்சான். என்னடா பண்ணுறது? ஏ மச்சான் மேம்க்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? மாலை சொல்கிறேன்லண்ணா வேணான்னு கேட்டியா? எனக்கு பயமாக இருக்குடா. ஏதாவது பண்ணியிருப்பான்டா மேம் கண்டிப்பாக. இல்லை மச்சான் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறான். டேய் அவன் எந்த அளவு லவ் பண்ணுறான் எனக்கும் தெரியும்டா மயிறு. இப்போ அவனை அனுப்பி வச்சது கரெக்டுங்கிறியா? எனக்கு பைத்தியமே பிடிக்குது மச்சான், என்ன நடக்குதுன்னு தெரியாமல். ஸோ கரெக்டாக ஜிமின் ஃபோனுக்கு கால் வருது. ஸோ நிலா தான் அடிக்கிறா. ஸோ டக்குன்னு எடுத்து கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ நான் முக்கியமான விஷயத்தில் இருக்கேன். அப்புறம் ஜிமினா சொல்கிறது கேளுங்க. ஏ நிலா என்னாச்சு நிலா? ஜிமினா ஏன்டி அழுகுற? என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. ஜிமின் ஐஸ் அப்படியே வியர்டாக ஆகுது. நீ அங்கே இரு, மேமை பார்த்துக்கோ, நாங்கள் வரோம். என்னடா மேமை பார்த்துக்கோ? என்னடா ஆச்சு? கிளாஸில் தான் வச்சுருக்கானா மேம், நிலாவும் மாட்டிகிட்டு இருக்காங்களா? வா போய் பார்த்துட்டு வரலாம்டா. அதான் சொன்னேன் என்னடா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
ஸோ ஜிமினும் டேயாங்கும் ஸோ அப்படியே பில்டிங் பக்கத்தில் வந்துட்டு மேலே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே வெளியே போடி, யாரு நீ? அண்ணா வேண்டாம் அண்ணா, மேம் பாவம் அண்ணா, சொன்னா கேளுங்கண்ணா. அவ என் டாலிடி, தனி யாரி இப்படி போவல, முன்னாடி எழுத்து போட்டு எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிலாவை அடிக்கலான்னு வரும்போது ஜிமின் வந்துடுறாரு. மச்சான் என்னடா பண்ணுற? மச்சான் நீனா மச்சான் பண்ணுற? உள்ள வரக்கூடாது மச்சான், நடாலு கூட ஹாப்பியாக இருக்க போகிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னு டேயாங் அப்படி உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கையை கிராஸாக வச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ டேயாங் அப்படி ஒரு கோட் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, மேம் இதை போட்டுக்கோங்க மேம். ஸோ பயந்துட்டே வாங்கி நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஸோ நிலாவை பார்த்து, நிலா நீ மேமை கூப்பிட்டு போ, கீழே போ. டால் எங்கடா போகிறா? அவள் யாரா? அவள் தாண்டா நாங்கள் ஒன்றா இருக்கும்போது வந்து எடுத்தவ. எந்த அவ? மச்சான் வார்த்தை இறந்து பேசுடா. அதான் சொன்னனேடா வேணாம் வேணான்னு. டேங்க தூக்குடா, கூப்பிட்டு போகலாம். ஷோயோ சரி ஆரம்பம் கால் பண்ணி வர சொல்லு. ஹலோ சொல்லு மச்சான், சீக்கிரம் வாடா, பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நீ வா, நாளைக்கு சொல்கிறேன். சரிடா வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ காரில் ஏற்றி ஜேகேவை டேங் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த சைடு உங்களை கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜிமின் தான் வந்துட்டுருக்காரு. சாரி மேம், அவன் பண்ணதுக்கெலாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். அவனுக்கே தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான் மேம். ஒன்று சொல்லிட்டா மேம், அவங்க மேலே உயிராக இருக்கான் மேம், அவங்கள அந்தளவு லவ் பண்ணுறான் மேம். இப்போ நீ அவன் பண்ணதெல்லாம் வச்சு நீங்கள் அவனை தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க மேம். எனக்கு புரியுது மேம், அவன் பண்ணது தப்பு தான், ஆனால் அவன் அந்தளவுக்கு உங்களை பிடிக்கும் மேம். அதனால தான் அப்படி பண்ணிட்டானோ என்னமோ. அவன் ட்ரக் எடுக்காதப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நீங்களே அவ்வளோ புரிஞ்சிட்டு இருப்பீங்க அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. அவன் ட்ரக் எடுத்தனால தான் எவ்வளோ பிரச்சனையும். மேம் எப்போவுமே அவங்கள தான் மேம் சொல்லுவான், என் டாலை பார்க்கணும், என் டாலை பார்க்கணும், என் டால் அது பண்ணியிருக்கும், இது பண்ணியிருக்கும், என் டால் என்னடா பண்ணியிருக்குன்னு. எப்போ பார்த்தாலுமே அவன் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் மேம். நீங்கள் மட்டும்தான் மேம் எனக்கு எல்லாமே. அவன் இப்படி பண்ணிட்டான்னு அவனை தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க மேம். அவங்கள அந்தளவு லவ் பண்ணுறான் மேம். ஜிமி நீ வீட்டில் மட்டும் விட்டுரு, நான் வேறு எதுவும் கேட்கல. அவன் பண்ணது பேர் லவ்வா? அவனுக்கு நீ சப்போர்ட் வேறையா? இனிமேல் யாரையும் மூஞ்சில முழிக்காதீங்க. சே, அவனை நல்லவன் நினச்சி இவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருக்கான். சரிதான் மேம், இவ்வளோ சொல்லி இங்கே பொறுக்கின்னு நினைக்கிறீங்களா? அவன் லவ்வுக்கு நீங்கள் தான் டிசர்வ் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் சமகாண்டில் அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு நீங்கள் இறங்குனது வண்டியை எடுத்துடுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் ஃபேஸ் பார்க்குறாரு. ஸோ அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸையும் பார்க்குறாரு. என்னடி இது, ஏன் இப்படி வந்திருக்க? எங்கடி புடவை கோர்ட்டு போட்டு வந்திருக்க? எங்கடி போயிட்டு வர? அப்பா உண்மையை சொல்றி, எங்கடி போயிட்டு வர? என்னடி கோலை இது? அப்பா நான் சொல்ல வர்றது கேளுங்கப்பா. இது என்னடி உதட்டில் ரத்தம்? எங்கடி போயிட்டு வர? யாருடி அவன்? ஸோ அப்படியே காதை பொத்திட்டு உட்காந்து நீங்கள் அழுகுறீங்க. ஐயோ, குடும்பம் மானமே போச்சாடி. உன்னை நம்பி வெளியே அனுப்புனதுக்கு என்ன காரியம்டி பண்ணிட்டு வந்திருக்க? இதுதான் நீ கொடுக்குற மரியாதையா? இனிமே நீ கால் எடுத்து வெளியே வச்ச உன் காலை ரெடி வெட்டாமல் விட மாட்டேன்டி. அடியே, அந்த ஜனத்தை எடுத்துகிட்டு வந்து இவன் தலையில் ஊற்று. இவன் கூட போயிட்டு வந்தாலும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் பெயினாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ சாரா அப்படியே பின்னாடியே வரா. ஆனால் நீங்கள் சாரா வெளியே தள்ளி விட்டு கதவை பூட்டிடுறீங்க. ஸோ சாராவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறதுல. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு ஸோ உங்கள் அப்பா சொன்ன வேர்ட்ஸ் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஜேகே பண்ணதுன்னு நினச்சி உங்களுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ ஹர்ட். அப்படியே சவர் ஆன் பண்ணிட்டு கீழே உட்காடுறீங்க. ஸோ அப்படியே நீல்ஸை ஹேக் பண்ணிவிட்டு டைட்டாக பயத்தோடு உட்காடுறீங்க. ஸோ ஜேகே டச் பண்ண இடம்லாம் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீ எனக்கு மட்டும்தாண்டி
எனக்கு அது கிடைச்ச உடனே கூப்பிட்டு அவனை செத்துற வேண்டி என் டாலடி என் டால். ஸோ அதான் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ இது ஜேகே இந்த சைடு இன்னும் எழுந்திக்கலை. ஸோ ஜேகே சுற்றி ஆரம், டேயாங், ஜிமின் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி எந்திரி இடம் அதான் அவனுக்கு இருக்குடா. லவ் சொன்ன போகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கான் இவன். இன்றைக்கி இவன் செத்தான், அவ்வளோதான். டே பொறுமையாக ஆரம்பிச்சான். டேய் இதுக்கு மேலே என்ன ஜிமின் பொறுமையாக இருக்கணும்? என்ன நான் பண்ணிட்டு வந்திருக்கான். நான் எப்படி நின்றாங்கன்னு பார்த்தில. இன்னைக்கு வேணா நான் சும்மா வர்றதா இல்லை மச்சான், இருக்கு இவனுக்கு. ஸோ ஜேகே அப்படி அவர் ஹெட்டில் கை வச்சுட்டு அப்படியே ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்திரிச்சு உட்காராரு. ஓகே. ஸோ ஜேகே அப்படியே சுற்றி பார்த்துட்டு, என்ன மச்சான் ஏன்டா எல்லோரும் உட்காந்துருக்கீங்க? அப்பா போகல யாரும் ஸ்கூலுக்கு? என்னடா என்னாச்சு? ஸோ டேயாங் செம்ம கடுப்பில் எந்திரிச்சு அவர் சேர் தள்ளி விட்டுறாரு. நேற்று என்னடா பண்ண? நேற்று என்ன பண்ண கேட்குறேண்ணா? நேற்று என்னடா பண்ணோம்? ஸ்கூலுக்கு போனோம், ஆனுவல் டே, அப்புறம் பவுட்ரு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக யோசிக்கிறாரு. டாலியை ப்ரப்போஸ் பண்ண. டாலி என்னடா சொல்லிச்சு? ஐயோ அது மட்டும் நான் ஒரு மாதிரி மச்சான். டாலி என்னடா சொன்னான்? கிழிச்ச மச்சான், என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஸோ ஜேகே அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. அவர் கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்திருக்கும், அதை அப்படியே அத்து வீசுறாரு. என்னடா சொல்கிற? இல்லை எனக்கு புரியல. ஸோ அப்படியே ஆரம் போயிட்டு, மச்சான் மச்சான் இருறாடே, ஏய் ஒத்தாயிரா, என்னடா சொல்கிற? எனக்கு புரியலடா. டாலை நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணானா? நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து ஒன்றும் தெரியாது மாதிரி நடிக்கிறான். மச்சான் நான் என்னடா பண்ணேன்? டால் என்ன சொல்லிச்சு? டாலுக்கு என்னாச்சு? என்ன இருக்கும்? அது இனிமேல் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான்டா. இவ்வளோ வருஷம் நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரே செகண்டில் ஸ்பாயில் ஆக்கிட்டீல, இப்போ நிம்மதியாக இருக்கா அவனுக்கு? டேய் 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 நான் தான் அவ்வளோ கத்துனேனடா, கெஞ்சினேனடா, வேணாம் மச்சான் வேணாம் மச்சான், ட்ரக் எடுத்துருக்க மச்சான் சொன்னேனடா, கேட்டியா? இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கீல வயிறு மாதிரி. முடிஞ்சு அவ்வளோதான். இனி நீ போனா மூஞ்சி மேலேயே காரி துப்புவா. ஸோ ஜேகேக்கு அவ்வளோ வலிக்குது. நான் டாலு கூட பேசணும்டா, நான் பேசணும் மச்சான். அது எப்படி அது என்னை விட்டு போயிருமா? நான் பேசணும் மச்சான், டாலுக்குள்ளே பேசணும்டா. ஏய் ஜே இருறா, நம்ம பேசலாம். ஏய் மச்சான் நான் டாலு கூட பேசணும்டா, அதை பார்க்கணும், அதை பார்த்து சொல்லணும் மச்சான். அது தப்பாக நினச்சிக்கிச்சா? நான் லவ் பண்ணல, வேறு ஏதோ பண்ண போனேன்னு நினச்சிக்கிட்டா மச்சான்? அப்படி தான் நான் நினச்சிட்டேன். என்ன ஏய் நான் சொல்கிறது கேளு மச்சான். ஸோ டேங்க அப்படியே வியடாக பார்க்குறாரு ஜிகேவை. மச்சான் நான் பேசணும் மச்சான், ஆள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. அது என்ன தப்பாக நினச்சிச்சு, அதை பார்த்து நான் காலை பிடிச்சாது கெஞ்சி நான் பேசணும் மச்சான், என்னை விட்றா, நான் போகணும் மச்சான். மச்சான் நீ இரு மச்சான், நீ இப்போ நீ நல்ல ஸ்டேஜில் இல்லைடா, உன் பாடியில் ஸ்டாமினாவே இல்லைங்கிறாங்க மச்சான், ப்ளீஸ் மச்சான் இரு மச்சான். டேங்க நான் டாலை பார்க்கணும் மச்சான், டாலை பார்க்கணுண்டா, என்னை விடுங்கடா, நான் டாலை பார்க்கணுண்டா, அவளை பார்க்கணுண்டா. அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம் அப்போ. நான் அது இனிமேல் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிச்சாடா? பார்க்க மாட்டேன், அவன் மூஞ்சில் முடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? அப்படி இல்லாமல் டால் சொல்லிச்சு, அப்போ அது மூஞ்சில் முடிக்காதா இனிமே? அவ்வளோதானா? அவளை சொன்னிச்சா மச்சான்? டே மச்சான் சொல்கிறத கேளுடா. ஸோ டேங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அவகிட்ட பேசணும்டா, யாரும் என்ன எதுவும் சொல்ல வேணாம், நான் போய் டாலிக்கிட்ட பேசணும், நான் போய் டாலிக்கிட்ட பேசணும். அது என் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? முழிக்க மாட்டேன்னு சொல்லிச்சாடா? அது அழுகிது மச்சான் அந்த வார்த்தை. சொன்னாலா மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொன்னாலா டாலு? நீ அவ்வளோதான் சொன்னாலா? சீன்னு சொல்லிச்சா இந்த பத்து? ஐயோ அட என்னால் அக்செப்ட் பண்ண முடியல மச்சான். இனிமேல் வராதா அது? ஸ்கூலுக்கு வராதா மச்சான்? நான் டாலை பார்க்கணும் மச்சான், நான் டாலை பார்த்தேன். அவனும் என்னை விடுங்கடா, நான் போய் நான் பேசுகிறேன் மச்சான் டாலிக்கிட்ட. அது என்னை விட்டு போகக்கூடாது மச்சான், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. நான் போய் பேசணும் மச்சான் டாலிக்கிட்ட, ஸ்கூலுக்கு வர சொல்லணும். அது என் கூடயே இருக்கணும் மச்சான், அது என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜிமின் டக்குன்னு, அதெல்லாம் இல்லை மச்சான்,
மேம் 1 வீக் அப்புறம் வருவாங்களா? ஆமாம் 1 வீக் அப்புறம் வருவாங்களா? ஸ்கூல் வருவாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், நீ அப்போ பேசு. 1 வீக் அப்புறம் கண்டிப்பாக வருவாங்க. உன் மேலே கோமெல்லாம் போயிருக்கும். நீ அப்போ பேசினா கரெக்டாக இருக்கும் மச்சான் அப்படின்னு சொல்லும் போது டேயாங் அப்படியே ஜிமீனை பார்க்குறான். டே ஜிமீனு, நீ சும்மாறா, வருவாங்க மச்சான் வருவாங்க, நீ காமிட்டானவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் ஆரம் பார்க்குறாரு. ஸோ ஆரம் அப்படியே நாட் பண்ணிவிட்டு நர்ஸை கூப்பிட்றாங்க. ஸோ நர்ஸ் வந்து அப்படியே ஜேகே கையை பிடிச்சி இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறாரு. ஏன்டா அவன்ட்டு அப்படி சொன்னேன்? பார்த்தல இல்லை பைத்தியமாக இருக்கான். பார்த்தல மச்சான், இவன்ட்டு வேறு என்னடா சொல்கிறது? அவன் வயசை விட மாட்டான் மச்சான். உலகமே அவள் தான் நினச்சிட்டான். இதுக்கு மேலே விட மாட்டான். அவனுக்கு ஒன்று வேணும்னா அது வேணும்னு உனக்கு தெரியும்ல மச்சான். அப்புறம் என்னடா, வேறு வழி இல்லை மச்சான். ஐசு இல்லைன்னா அவன் என்ன வேணால் பண்ணுவான்டா. ஐசு தான் அவனுக்கு எல்லாமே. அவனுக்கு சேர்த்து வச்சிடலாம் மச்சான். இதுக்கு மேலே அவனை பெயின்ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியாதுடா. புரிஞ்சுக்க மச்சான். டேய் எப்பட்றா? மேம் வரமாட்டாங்கடா. பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைன் நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க, உங்களால் முடியல. ஸோ உங்களையும் ஜாப் விட்டு நிற்க சொல்லிட்டார் உங்கள் அப்பா. ஸோ அப்படியே பிரின்சிபலுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சார், சொல்லியிருந்தேனே ஜாப் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நீங்கள் சொன்னீங்க ரைட் தான். பட் நேரில் வந்து சார் உங்களை பேசணும்னு சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் இப்படி எதுவும் பண்ண முடியாதா? இல்லைம்மா, நேரில் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கான், அதெல்லாம் முடிக்கணுமா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். சார் இல்லைம்மா, நீங்கள் வந்து தான் ஆகணும். ஓகே சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு, உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, பட் இருந்தாலும் போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அப்படியே 1 வீக் லேட்டர் ஸோ ஸ்கூல் ரவுண்டில் ஜேகே ஜீப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிமின், டேயாங், ஆரம், ஹாங்க்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பே உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே, மீறியே 1 வீக் அப்புறம் டாலு வரேன்னு சொல்லிச்சுல. சொன்னாங்கடா. என்னடா? சொன்னாங்க மச்சான், சொன்னாங்க. என்னடா இன்னும் காணோம்? இனிமேல் ரொம்ப கோவமாக இருக்கும். அதெல்லாம் இருக்காது மச்சான், நீ வேற ஏன்டா. ஸோ ஜிமின் அப்படியே டேங்க் முறைச்சி பார்க்குறாரு. வேறு என்னடா பண்ண சொல்கிற? நீ பெரிய சுத்தடி வாங்க போனால் நல்லா தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டேங்க் திரும்பிடுறாரு. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா. டால்மா இன்னும் கோச்சிட்டு தான்டா இருக்கும். பாவண்டா அது. நீ வருமோ சொல்லணும், கோச்சிக்காதடி தெரியாமல் பண்ணிட்டேன்டின்னு. அதான் லவ் சொல்லிட்டேன்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்கிட்ட பேசுமான்னு தெரிலையே. ஐயோ டாலு சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அவர் ஃபேஸில் அவ்வளோ நீட் தெரியுது. என்கிட்ட போய் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவானே தெரிலையே. ஐயோ. ஸோ கரெக்டாக நீங்கள் எல்லோ கலர் ஷேரி வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வரீங்க. ஸோ வந்து பிரின்சிபலை மீட் பண்ணுறீங்க. திடீர்னு ஒர்க்கை விட்டு போக என்ன ரீசன்? ஏதாவது ரீசன் இருக்கும்ல, சொல்லுங்கள். இல்லை சார், அப்பா இதோட போதும் சொல்லிட்டாங்க. வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதான். எதுனா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிட்டா. இல்லைம்மா, பிரின்சிபல் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் விஷயமாக போயிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் மந்த்தா சார்? எனக்கு இப்போ வேணுமே. இல்லை, நீங்கள் அது வரைக்கும் ஸ்கூல் வந்து தான் ஆகணும் ரெகுலராக, வேறு வழியே இல்லை. ஸோ அப்படி வந்தால் தான் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாரும் வந்து சைன் போடணும். ஸோ இந்த 1 மந்த் மட்டும் நீங்கள் பார்த்துக்குறங்க. சார் இல்லை சார், அது வேறு வழியே இல்லை மேம், இதுதான் லாஸ்ட்டு சாய்ஸ் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எரிச்சல் ஆயிடுது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வெளியே வந்துடுறீங்க. ஸோ அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க உங்கள் பர்ஸ், அதை நீங்கள் மேலே விட்டுருப்பீங்க. சரி, அதையாவது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறிங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துறாரு. டாலுடா. இவன் வேறு ஏதாவது கனவு கண்டுட்டு டாலு தான். டாலு போகுது மச்சான், டாலு போகுதா? ஐயோ என்னடா. மேம் எங்கடா வந்தாங்க? ஐயோ என்னடா? ஐயோ நீ தான் சொன்ன 1 வாரம் கழிச்சு வருவான்னு. இல்லைடா நான். ஐயோ மேம் வந்துட்டாங்க மச்சான். இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. டே இருறாடே. ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறானோ இவன். குடியில விடு. உன்னால தான்டா எல்லாம்.
இந்த வாயை சூத்து மாதிரி ஆட்டிக்கினே இருக்காம கொஞ்சம் இருமச்சான், புரியுதா ஜிமினே? இல்லை மச்சான் அது அன்றைக்கி நீ இப்படி சொல்லி தான் அவ்வளோ நடந்துச்சு. குடிக்காமல் இருக்கா மட்டும் அவன் பைத்தியம் இல்லையா? சரி சரியான பைத்தியம் மச்சான். ஏன்டா நீ வேறு, அதுவும் டாலு மேலையா முடிஞ்சு சைக்கோவாகவே மாறிடுவான். ஐயோ 5 நிமிஷம் பார்ப்போம், இது மேலே போவோம், எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு வர வர அப்படின்னு சொல்லிட்டு டேங் திரும்பி சாரா பார்த்துட்ருக்காரு. ஏய் மேமோட தங்கச்சியாடா அது? ஆமாம் மச்சான். நான் பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு திரும்பிடுறாரு. ஸோ அந்த சைடு நீங்கள் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் சாரீ, ஜேகேயோட பெல்ட்டு, அப்புறம் உங்கள் பர்ஸ் அது ஓரத்தில் கிடக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சாரீ எடுத்து பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான். சடனாக திரும்புறீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, இன்னும் பயம். ஸோ ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி ஷிவராகுது உங்களுக்கு. அப்படியே நேர டோர்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஏன் மேம் போகிறீங்க, என்னாச்சு? கையெடு. இன்னும் கோவமா? கையெடுன்னு சொன்னேன். டாலு முஞ்ச பாரு, லவ்யூ சொல்லிட்டேன்ல, இன்னும் கோவம் வருவான் மேலே. ஸோ அப்படி நீங்கள் டியரி ஐஸோட ஜேகேயை பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே செம்ம ரொமான்டிக்காக பார்க்குறாரு. ஓகேடா, இந்த பாட்டு எதோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூட் போடுறேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ வச்சு நெக்ஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் உங்கள் ரிவ்யூ தான் எல்லா வீடியோலையுமே. ஸோ உங்கள் ரிவ்யூ பொறுத்து தான் அடுத்து அந்த பார்ட் வரும். ஓகேடா, பாய், லவ் யூ.